மறக்கவே கூடாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துக்கான ஆலோசனை கூட்டம் வந்து நம்மளுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் போட்டது. அதோடைய விளக்கங்கள் வந்து நம்மளுடைய அமைச்சர்களும் நம்ம சூப்பராக கண்டிப்பா பேசுவாங்க. எனக்கு என்னன்னா பெண்கள் தாலிக்கு நிறைய பேர் பேசுறாங்க. தாலிக்கு தங்கம், லேப்டாப், அம்மா உணகம், எப்பேற்பட்ட அன்னபூர்ணிங்க அவங்க, எப்பேற்பட்ட ஸ்கீம் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு அம்மா உணவகம் கூட இன்னைக்கு இல்லாம ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டாங்க. இது வந்து பிரியா வந்து ஒரு டைலாக் வர சரியா செயல்படல. இன்னைக்கு 4.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகள் நமக்கு வந்து கொரோனால போயிட்டு கொரோனால நிறைய பேர் சென்னையில பாத்தீங்கன்னா படிக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் குடும்பம் நடத்துனாங்கன்னா அம்மாவோட மட்டும்தான். இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா என் பசங்க 100 ரூபாய் இருக்கும், அதுக்கு 50 ரூபாய் தான் இருக்கும். ஏன் எல்லாருமே வந்து காசு வச்சுட்டு நம்ம வந்து வாழ்ந்துடல. ஆனா அந்த 100 ரூபாய்ல ஒருத்தர் வாழ்ந்து சாப்பிட்டு வாழ முடியும்னா அதுக்கு இதே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மட்டுமே காரணம். அந்த அம்மாவோட மட்டுமே காரணம். இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய எடப்பாடியார் அவர்கள் தான் 7.5% கொண்டு வந்தாங்க. நீங்க வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 460 பிள்ளைகள் நீங்க மெடிக்கல் காலேஜ் பண்றாங்கன்னா எதனால? அதுவும் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சவங்க பாய்ஸ் ஸ்கூல்ல படிச்சவங்க படிக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து இந்த எடப்பாடியார் கொண்டு வந்த இந்த ஆட்சி 7% தான் காரணம். இன்னைக்கு 11 மெடிக்கல் காலேஜ், அதாவது வந்து பெருமையா சொல்லலாம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே எந்த முதலமைச்சரும் கொண்டது ஒரே பாத்தீங்கன்னா 11 மருத்துவ கல்விகள். ஏன்பா நம்ம ஊர்ல காந்தி இருக்காரு, இதுக்கு என்ன பண்ணாருன்னு தெரியல. சைலண்ட் போட்டு கரகர கார்பு வரது தவிர அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. போன முறை இதே இஸ்லாமியர்கள் போட்ட ஓட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு. உண்மையா வந்து அது பெரிய விஷயம். என்னன்னா எந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டு சிறுபான்மை ஓட்டு போட்டு ஜெயிச்சு காந்தி வந்தாரோ அதே மக்களுக்கு இப்ப காந்தி எதுவுமே செய்ய மாட்டாரு. அது நீங்க வந்து நீங்க இன்ஸ்டால வாட்ஸ்அப் யூடியூப்ல பார்த்துருக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம நிறைய டிவியை பார்க்குறோம், கதைகள் பார்க்குறோம், டிவி சீரியல பார்க்குறோம். அவன் கூட பேசினா இவன் பேசினா கல்யாணம் ஆயிடுச்சு மாமியார் குடும்பம், அதெல்லாம் விட்டுடுங்க. இந்த 3 மாசத்துக்கு நமக்கு என்ன கொள்கைன்னா எப்படி நம்மளுடைய ஆட்சியை கொண்டு வர்றது, என்னென்ன பேசணும், மக்கள்கிட்ட என்னென்ன பேசணும், எதை கொண்டு போகணும், மக்களுக்கு ரீச் ஆகணும். இப்ப நிறைய பேர் சொன்னாங்க நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஒருத்தர் வந்து 100 ஓட்டை மாத்தலாம். அது சக்தி வந்து பெண்களுக்கு இருக்குன்னா பெண்களால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க வந்து உங்க வீட்டுல ரேஷன் கடைக்கு போறீங்க, அங்க பேசுங்க இந்த பொருள் நல்லாவே இல்லைன்னு, ரோட்ல போறீங்க ரோடு நல்லான்னு சொல்லலாம், அப்புறம் வந்து விலைவாசி பத்தி சொல்லலாம், தாலிக்கு தங்கத்தை சொல்லலாம், இப்படி எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். எனவே